ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. ஆம் தங்கமே, கர்ம வினையெல்லாம் கழிந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த தகவல் நாளை கிடைக்கப் போகிறது. இதை கேட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு. நான் பார்த்துக் கொள்கிறேன். யார் உனக்கு என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது இந்த சாயினுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்கப் போகிறாய். நாளைய நல்ல தகவலை கேட்டு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போவது சகஜம்தானே. அதிலிருந்து எப்படி மீளணும் என்று நினைத்துதான் நீ வேலை பார்க்கணும் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் நீ பயந்தாய். பயம் வீழ்த்திவிடும். அதனால் தான் இவ்வளவு தாமதமாகினது. ஒரு லட்சியத்தை அடைய நீயும் தினமும் நிறைய வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அதில் நிறைய வேதனைப்படுகிறாய். அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் கலங்காமல் முன்னேறிக்கொண்டே இருந்தாய். அப்படித்தானே தங்கமி? நம்பி செயல்படு. உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாளைக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய்? வேண்டாம் தங்கமி, நீ நீயாக இரு, இயல்பாக இரு. உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் சூழ்நிலையை நான் உருவாக்கி காண்பிப்பேன். புரிகிறதா? எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் உனக்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்துவிடு. உனக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது. ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே, எப்பத்தான் விடிவு காலம் என்று புலம்பிக் கொண்டிருந்த உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. அதனால்தான் நாளை நீ நினைத்த தகவல் வரும் என்று சொன்னேன். உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் உணரப்போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வச்சுக்கோ. நான் உனக்கு நல்ல வழிகாட்டி தானே. உன் சாயி உனக்கானதைத்தானே தருவேன். உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாது. நீ எடுக்கும் முடிவுதான், நீ எடுக்க போகிற முடிவுதான் நீ யார் என்பதையே உன்னை சுட்டி காண்பிக்கும். தெரிஞ்சுக்கோ. யாருக்காகவும் வாழக்கூடாது, உனக்காக வாழணும். நாளை சிரித்த முகத்தோடு ஆரம்பிக்கப் போகிறாய். நல்ல உதயமாகப் போகிறது விடியல் நாளை. ஏன்னா நீ நினைத்த தகவல் கிடைக்கப் போகிறதே. ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து அழுவாய். சாயி, நீங்கள் எனக்கு இருக்கிறீர்கள் என்று நம்பிக்கையோடு சொல்வாய். உனக்கான குழப்பம் தீர்ந்து ஒரு விடிவை காண்பிக்கும். அப்படிப்பட்ட செய்தி உனக்கு நடக்கப் போகிறது. செல்வமே, நீ யோசனை செய்து கொண்டே இருக்கிறாய் ஒரு விஷயத்தில். நீ நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா? அதற்குரிய நேரத்தை நான் உண்டாக்க வேண்டாமா என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த எதிர்பாராத தகவல் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது. தூங்கு. கவனமாக ஒரு சிலவற்றை நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு தூங்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த ஒரு குரலிலும் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை நான் காண்பிப்பேன் எப்போதுமே. இதோ இப்போது கூட ஒரு ரூபத்தில் வந்து உன் பிரச்சனைக்கான தீர்வைக்கான வழியைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பிறக்கும். நாள் முழுவதும் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். நான் சொல்லும் பதிவை கேட்கும்போது மட்டும் நம்பிக்கை என்ற மனதில் இருக்கக்கூடாது. எப்போதுமே நம்பிக்கை இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ ஒரு முறை பலமுறை கஷ்டப்பட்டு இருக்கிறாயா? நாள்தோறும் கஷ்டப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்கிறாய். காயப்பட்டும் இருக்கிறாய், அவமானப்பட்டு இருக்கிறாய், பேச முடியாத இடத்தில் பேச முடியாமல் தவித்திருக்கிறாய். உன் மனம் உடைந்து விட்டது. சில வேளைகளில் நீ கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்கிறாய். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் தங்கமே. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் நான் உனக்கு முடித்து கொடுக்கிறேன். புரிகிறதா? மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தூங்கு. விடியும் தருணங்களை உனதாக்கி தருவேன் தங்கமே. உன்னுடைய கோரிக்கையை சத்தமாக கூறினாய், உறக்க கூறினாய். சாயிடம் வேண்டாத நாள் இல்லை. அதற்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகிறது தங்கமே. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதை மட்டும்
நீ நம்பவில்லை. என் சாயி பார்த்து கொள்வார், எப்போது செய்ய வேண்டுமோ அதை செய்து காண்பிப்பார் என்று நம்பினாய் அல்லவா? இதோ நாளை நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. பிரச்சனைகள், உன்னை பழிவாங்கும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அலை இல்லாத கடல் இல்லை, அதுபோல் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. பிரச்சனைகளை கண்டு நீ ஓடிவிட முடியாது, அதை எதிர்கொள்ளணும். வெற்றிக்கான வியூகத்தை தெரிஞ்சு கொள்ளணும். உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயியின் பாதத்தில் பற்றி கொண்டு சொல்லித்தான் ஆகணும். பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பிரச்சனையை பிரச்சனை என்றே சொல்ல, அதை மோதி பார்த்து விடலாம், ஒரு கை பார்த்து விடலாம் என்று நீ நினைக்கணும். அப்பத்தான் உன் மனம் தெளிவு பெறும். இதை இன்னொரு முறை கேட்டு தூங்கு. உன் மனதில் நிச்சயம் துணிவு வரும். ஒவ்வொரு வினாடியும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் எண்ணங்களானது நல்ல எண்ணம், எனக்கு தெரியும். உன்னுடைய குணமானது பலருக்கு உதவி செய்யும் குணம். இந்த குணம் எல்லோருக்கும் அமைவதில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்தது போகத்தான் உன்னை பார்த்து கொள்கிறாய் என்று எனக்கு தெரியும். அடுத்தவர்களுக்காக அடுத்தவனைப் போல் செய்யாமல் நம் உறவு போல் செய்கிறாய். உன் குணம் யாருக்குத்தான் தெரியும்? யாருக்கும் தெரிந்தால் தெரிகிறதோ தெரியவில்லையோ, உன் சாய்க்கு தெரியும். ஆனால் ஏன் என் மீது இவ்வளவு கோவப்படுகிறாய்? உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று நினைத்தாயா? கஷ்டப்படுத்த மாட்டேன். யாருக்கு எப்போது எதை தரணும், எப்படி தரணும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். சாயி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதை யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது. எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கையில் நீ வாழ்கிறாய் என்பது உன் சாயிக்கு மிக நன்றாக தெரியும் தங்கமே. நீ இழந்து போனதையும் தொலைந்து போனதும் எனக்கு தெரியும். நான் அதையெல்லாம் உனக்கு நான் தந்து விடுவேன். கவலைப்படாதே. கவலைப்பட்டால் உன் மனது அரித்துவிடும். நல்லவர்கள் மட்டுமே உன்னிடம் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நல்ல உள்ளங்கள் உன்னை கரை சேர்க்கும். உன் சாய் இருக்கும்போது என் பிள்ளையான நீ ஏன் கவலைப்படணும்? உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவதுதான் இந்த சாயின் வேலை. இனி உனக்கான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே இருக்கும். இப்போதைய நிலை மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். எல்லா சூழலும் உனக்கேற்றார் போலவே நடக்கும். நாளைய நல்ல தகவல் கேட்டு சந்தோஷப்படப் போகிறாய். உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.